என்னோட ஃப்ரெண்டு நேத்திக்கு நான் அவர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு. அவரோட நீங்க நெறைய வொர்க் பண்ணியிருக்கீங்க அப்பேரன்ட்லி. அவர பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லும்போது, ஹி செட் ஒன் திங் ஃபர்ஸ்ட். ஒரு பாட்டு வளர்ந்து வரும் ஒரு கம்போசர் பாடல் பாடி கம்போஸ் பண்ணி உங்களுக்கு லிரிக்ஸ் எழுதி நீங்க 2 நம்பர்லேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசார பாராட்டிங்க. யாருன்னே தெரியாம. ஸோ அதெல்லாம் வந்து நடந்ததே கிடையாது அந்த டைம்ல. ஸோ இப்ப எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. எஃபோர்ட் போடுறீங்களா? இல்ல நேச்சுரலா பண்ற ஒரு விஷயமா? இது ஆக்சுவலா நான் திரைப்பட பாடல் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இண்டிபெண்டன்ட்ல அடிப்பொலின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் பெரிய ஹிட் ஆச்சு. பட் ரிலீஸ் ஆன நாளே எனக்கு வந்து ஒரு நம்பர்லேருந்து கால் வந்தது. ஸோ எடுத்து பேசும்போது பாட்டு பயங்கரமா எழுதியிருக்கீங்க பிரதர். தமிழ், மலையாளம் மிக்ஸ் பண்ணி எழுத ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. நான் என் பேர் வந்து விவேக். ஓகே ஓகே. நானும் ஒரு லிஸ்ட் தான். ஓகே. ஐயோ அண்ணே நீங்களாம் என்ன மன்னிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ உள்ள வரதுக்கு முன்னாடியே இங்க அப்படிதான் இந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் நான் வந்து இப்ப நான் கார்ல வரும்போது நான் வந்து 5 ஒண்ணு போய் கேட்டு வர முடியும். நான் வந்து கனவே கனவே கேட்டு வர முடியும். நான் வந்து காதல் அரவணு கேட்டு ரசிச்சுட்டு வர முடியும். ஸோ இங்க மட்டும்தான் அந்த காம்படிஷனுங்கிற விஷயமே இல்லை. என்ன தூங்க வைக்கிறதும் என்ன ரசிக்க வைக்கிறதும் என் பாட்டு இல்லை, இன்னொருத்தரோட பாட்டு தான். ஸோ அந்த பியூட்டி இருக்கிறதுனால இங்க வந்து இன்னொருத்தரை பாராட்டுறதுதான் இங்க சந்தோஷமே.